நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நேற்று மீண்டும் மாறாதவரை, எங்களை ரட்சிக்கிறவரை, எங்களை வழி நடத்துகிறவரை, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை போஷித்து போதிக்கிறவரே, கற்றுக் கொடுக்கிறவரே, அன்பின் ஆவியானவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையில நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரும் விடுவிக்கத்தக்கதாக இந்த வேளையில் கடந்து வரத்தக்கதாக நேசு எங்களோடு இடைப்படும்படியாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் மட்டும் மயப்பட்டா போதும், எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சி மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை கூட உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இன்றைய தலைப்பு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்ம பயப்படுறோம்ல, என்ன நடக்குமோ தெரியலையாப்பா, என் வாழ்க்கையில எப்பவும் பயமா இருக்குதே, அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லி பலவித காரியத்தை குறித்த கலக்கம். அது வியாதியாக இருக்கலாம், இந்த வியாதி எனக்கு என்னவா இருக்குமோ என்கிற ஒரு பயம். ஒருவேளை பண கஷ்டமா இருக்கலாம், நான் நாளை தினம் நான் என்ன செய்வேன் என்கிற கலக்கம் இருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த கவலை, திருமணத்தை குறித்த கவலை, குழந்தை இல்லையே என்கின்ற ஒரு கவலை, இப்படி அநேக கவலையோடு குறித்த ஒரு பயத்தோடு இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கண்ணீரோடு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, ஃபியர் நாட், நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. வேத புஸ்தகத்துல மொத்தம் 66 புஸ்தகங்கள். இந்த 66 புஸ்தகங்களிலும் பார்த்தீங்கன்னா 366 தடவை லீப் இயரையும் சேர்த்து பயப்படாதேன்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே, மகளே மகனே நீ பயப்படாதேன்னு சொல்றார். ஒருவேளை நீங்க பயந்தவர்களாக இந்த நாளிலும் இந்த டிவி பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யூடியூப் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, பயப்பட வேண்டாம். தேவன் சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்முடைய பயங்களை மாற்றுகிறார், துக்கங்களை மாற்றுகிறார், கண்ணீரை துடைக்கிறார், தேவையை சந்திக்கிறார். அப்பா என்று கூப்பிடும்போது இறங்குகிற தேவன், இறங்குகிற தேவனால எல்லாம் ஆகும். இந்த எல்லா பயத்தையும் அவர் நீக்கி விடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி தீர்க்கதரிசி மூலமா ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன், கேளுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி, ஏன்னா இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் அக்காலத்துல யுத்தம் நடந்துட்டே இருக்கும். அப்ப இந்த இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசியாகி எலிசா. இப்ப இவர் என்ன செய்வாராம், தன்னுடைய இஸ்ரவேலின் ராஜா கிட்ட சொல்லிடுவார். ஏன்னா ஆண்டவர் இவருக்கு காண்பிப்பாரு, அந்த சீரியாவின் ராஜா எப்ப எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா படையெடுத்து இந்த இடத்துல போய் அவங்கள பிடிக்கலான்னு சொல்றது போது இவர் ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பாரு. எலிசா கர்த்தர் அவர்கிட்ட சொல்லுவாரு, இப்ப இன்ன இடத்துல சீரியா ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமா அவன் பதிவிட வைக்க போறான், இந்த இடத்துல அவன் வரப்போறான், நீங்க கவனமா இருங்கன்னு சொல்லி தேவன் எலிசாவுக்கு சொல்லுவார். உடனே இந்த காரியத்தை அவன் இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிடுவான், ராஜா நீங்க இன்னைக்கு யுத்தத்துக்கு போறீங்க, இந்த இடத்துல நீங்க போயிடாதீங்க, இந்த இடத்துல இன்னைக்கு சீரியாவுடைய ராஜா வரப்போகிறான்னு சொல்லி ஒரு தகவலை அவன் கொடுத்து விடுவான். இது அந்த காலத்துல இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து சொன்னதை குறித்து எச்சரிக்கையா இரு, அந்த ஸ்தலத்தை என்ன செய்வான், மனுஷரை அனுப்பி அங்க எச்சரிக்கையா இருவான். இப்படி அநேக நாள் இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்து கொண்டான். இப்போ இதன் நிமித்தம் சீரியா ராஜாவுக்கு ஒரு பெரிய குழப்பம். ஆமாங்க, இப்ப நம்ம ஊரவரை குறித்து ஒரு குழப்பம் சத்துருவுக்கு இருக்குது.
உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும். ஏன்னா நீங்க வேத வசனத்தை படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஓடி போய் தேவ பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க. தேவனுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் தேவ பிள்ளைகளை. அப்படி அற்புதம் செய்யும்போது சத்துருக்கு ஒரு டவுட் வரும். சத்துரு பார்ப்பான், என்னடா என்ன செய்தாலும் இவங்க தேவனை விட்டு விடவில்லையே, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதுன்னு சொல்லி தேவ பிள்ளைகளை அவங்களே பார்க்குறாங்க. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு என்ன செய்ய நினைத்தாலும் அந்த சத்துரு அவங்களை தொட முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இதான் வேதத்துல ஒவ்வொரு பக்தர்களையும் நம்ம பார்க்குறோம். யோசேப்பு அப்படி கஷ்டப்படுத்தப்பட்டான், ஆனா தேவன் விடவே இல்லை. யோசேபாத் உயர்த்தப்பட்டான், அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டான். யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்தது. ஆனா அந்த யோசபாத் கடைசி வரைக்கும் பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர முடியவில்லை. அவன் பாட்டு பாடி 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 ஆராதிச்சே சத்துருவை துரத்தி அடிச்சிட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக பழைய ஏற்பாட்டு பக்தர்களும் புதிய ஏற்பாட்டு பக்தர்களும் இந்திய கால பக்த தேவ பிள்ளைகளும் இன்னைக்கு அப்படியே தேவனை ஆராதிக்கிறது நிமித்தம் அநேக பிரச்சனைகள் இந்த விடுபட்டு கொண்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா இது ஒரு புரியாத ஒரு புதிராக தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு இருக்கும் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பிரச்சனை இந்த சகோதரிக்கு வந்தது, எவ்வளவு போராட்டம் இந்த சகோதரனுக்கு வந்தது, ஆனா இன்னும் உறுதியா நிக்கிறாங்களே, இன்னும் இவங்க உயர்ந்துட்டே இருக்கிறாங்களே வாழ்க்கையிலன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்கங்க. அதைத்தான் அந்த சீரியா ராஜா கேட்கிறாரு, எப்படி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல போய் யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை மடக்கிடலான்னு பாக்குறோம், அங்க இவங்க போயிடுறாங்களே. நாமும் அப்படித்தானே, நமக்கு பிரச்சனை போராட்டம் கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சவன போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு போறோம், சண்டையான ஆலயத்துக்கு போறோம், தேவனை போய் ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். அதனால சத்துருக்கே குழப்பம், எப்படி இந்த குடும்பத்தை நான் வீழ்த்துவது, எப்படி தன் கைவசப்படுத்துவது, எப்படி சத்துடைய வாழ்க்கைக்குள்ள அந்த தேவ பிள்ளைகளை கொண்டு வரும்னு சொல்லி பல விதங்களும் அவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதனாலதான் ஒன்று தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நல்லது, தேவ வார்த்தையிலே தியானிப்பது நல்லது, தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் ஜபிக்க முடியுமோ ஜபிக்கிறது நல்லதுங்க. மெயினா அவருடைய வார்த்தையை தியானித்து தேவ சமூகத்துல உட்கார்ந்தாலே போதும், நம்ம என்ன செய்யணும்னு தேவன் கற்றுக் கொடுப்பார். தேவ வார்த்தையை கொண்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்ம என்ன செய்யணும், வழி இதுதான், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, நீ இந்த வழியிலே நீ நடன்னு சொல்லி ஒரு சத்தம் கர்த்தர் தந்து உங்களை கேட்கும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படி கேட்கலன்னா நீங்க உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. ஒருவேளை இன்னும் சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான்னா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த சீரியா ராஜா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் கேட்கிறாரு, எப்படி இஸ்ரவேல் ராஜாவுக்கு இப்படி ஒரு யுத்தம் தெரிந்து விடுகிறது, நம்ம எங்க போறோமோ அது ராஜாவுக்கு உடனே எப்படி தெரிகிறது? அவர் ஆச்சரியப்படுகிறார். அவர் கூப்பிட்டு கேட்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? 11ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கிறேன். இந்த காரியத்து நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, 2வது அவன் ஊழியக்காரர் அழைக்கிறாரு. அவர் சொல்றார், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். அவனுக்கு ஒரே குழப்பம், இன்றைக்கு சத்துருவும் ஒரே குழப்பம். அவன் எப்படியாகிலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட்டு தேவ பிள்ளைகளை எப்படியாகிலும் சிதறடித்து தேவ பிள்ளைகள் வேதம் வாசிக்காதபடி ஜெபிக்காதபடி அவங்களுக்கு சோர்வை கொடுக்கணும்னு சொல்லி பல விதங்களில் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கூட அநேகர் இதுல விழுந்து போயிட்டாங்க. சத்துடைய காரியத்துல அவன் சோர்வை கொடுக்கும்போது ஜெபிப்பதில்லை, அவன் சோர்வை கொடுக்கும்போது வேதத்தை படிப்பது இல்லை, அவன் சோர்வை கொடுக்கும்போது ஆவியின் கனிகளை பயன்படுத்துவது இல்லை, மாம்சத்தின் கிரியைகளில் விழுந்து விடுறாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கோல், அவர்கள் வைத்திருக்கிற அந்த எதை வைத்திருக்கிற அதை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க ஆண்டவர் எதை வாஞ்சிக்கிறாரோ அதை அடைய முடியல, ரீச் ஆக முடியல. காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க அதை மறந்து விடுறாங்க. ஆனா அந்த தீர்க்கதரிசி இந்த செய்தியை கொடுத்தது நிமித்தமோ, இந்த தீர்க்கதரிசி கர்த்தரோடு கூட இருந்தது நிமித்தமோ இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இது மிக உதவியாக இருந்தது. அதனால சத்ரு அந்த சீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியவில்லை. அப்பதான் ஒருத்தர் போய் சொல்றாரு, எங்களுக்கு இதை சொல்லுங்க, என்ன காரியம், நம்ம ஆள்களை யாராவது ஒருத்தம் அவங்களுக்கு போய் செய்தியை சொல்றாரா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யாராவது உளவாளியாக இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவருடைய ஊழியக்காரல ஒருவன் வந்து சொல்றான், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட நம்ம இருக்கும்போது பாருங்க, கர்த்தரோடு கூட நம்ம இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, கர்த்தருக்காக நம்ம செயல்படும் போது, நமக்கு விரோதமாக ஒருவர் ஒரு ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றினா கூட, நமக்கு விரோதமா ஒரு பிளான் பண்ணி நம்மை விரோதமா செயல்பட்டா கூட கர்த்தர் பேசுவாரு. இந்த நபர் மூலம் உனக்கு பிரச்சனை வரப்போகுது,
இந்த நபர்கிட்ட நீ கவனமா இருன்னு சொல்லி தேவன் உணர்த்துவார். இப்ப உணர்த்தி கொடுக்காரு பாருங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க பள்ளி அறையில் பேசுறது கூட அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியும், அவர் உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்து விடுகிறார்னு சொல்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பார்ப்பீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? அநேக நேரத்துல நம்ம கண்ணீர்லையும் கவலையும் தான் நாட்கள் போய்கொண்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நமக்கு ஏன் தெரியல, நம்ம கண் முன்ன நம்மோடு நல்லா பேசுறாங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, நம்மோடு அவங்க பேசுறத பார்த்தா இப்படி ஒரு நல்ல ஒரு உறவினரை, இப்படி ஒரு நல்ல சகோதரன் சகோதரிய குடும்பங்கள்ல எனக்கு தந்தீரேன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறது மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நண்பரை தந்துறீங்களாப்பா, இந்த நண்பர் எவ்வளவு உதவியாக இருக்கிறானா, அந்த நண்பர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தரோடு வைத்திருந்த ஐக்கியத்தை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஐக்கியம் தேவை, கர்த்தரோடு உள்ள ஐக்கியம். அதனாலதான் அவர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? பயப்படாதே, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்ச உடனே, நான் பேசுறது கூட அறிவிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, அந்த மனுஷரை அனுப்பி அந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கணும், அவன் எங்க இருக்கிறான்னு பாருங்கன்னு சொல்லி, அவன் தோத்தானில் இருக்கிறான்னு சொல்லி செய்தி வருகிறது. இப்ப அந்த சீரியா ராஜா என்ன செய்யறாரு, தோத்தானில் இருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கும்படியா மனுஷர்களை அனுப்புறார். பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கா கரெக்டா செயல்படும் போது சில நேரங்கள்ல யோபுக்கு அந்த சோதனை மாதிரி சத்துருவே பெர்மிஷன் கேட்டுக்கிட்டும் வரலாம். ஆபிரகாமை தேவனே சோதித்தார் என்று பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கும்போது சோதனைகள் அவனவன் தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சோதிக்கப்படுறான் இருக்குது. அதே போல தேவனுக்காக வாழணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கும்போது கூட அந்த காரியத்துல நம்ம உறுதியா நிற்க விடாதபடி எப்படி ஆகிலும் நம்மை தள்ளி விடணும்னு சொல்லி கூட சத்துரு பயங்கரமா போராடுவோம் பாருங்க. ஆனா நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது ஒருவேளை அந்த போராட்டம் வந்தா கூட அந்த போராட்டத்தில் நாம் ஜெபிக்க முடியும். பிடிக்கிறதற்கு ஆட்களை அனுப்புறான். ஆனா அங்க நடந்தது என்ன? சத்துருவர்களை நமக்கு விரோதமா வரலாம். அந்த யோசபாத் ராஜா அந்த யுத்த களத்துல போய் நிற்க வேண்டியது வந்துச்சு. ஆனா அவர் தன்னுடைய மக்களை அனுப்பி அவர் பாருங்க பாடல்களை பாடுகிறார், ஆராதிக்கிறார். அப்படி ஆராதிக்கும் போதே எதிரிகள் அங்கு வீழ்ந்தார்கள் பார்க்கிறோம். தேவனை மட்டும் துதிச்சார், பட்டயத்தை எடுத்து யாரையும் வெட்டவே இல்லை. அதுதான் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல அவர் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார், வேத வார்த்தையை தன்னுடைய ஜனங்களுக்கு போதித்திருந்தார், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன்னுடைய தேசத்தை விட்டு அகற்றினான்னு சொல்லி 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, வேத வார்த்தையில அவர் போதித்தாராம். அது மட்டும் இல்ல, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல அவர் தேவனிடத்துல போய் ஜெபித்தார், தேவ சத்தத்தை கேட்டார், அந்த வாக்கு தத்தத்தை அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நம்பினார். சிஸ்ஸென்று மேட்டுக்கு போனாரு, அங்க போய் தன்னுடைய ஜனங்களை நிறுத்தி பாடுறாரு. அவர்களுக்கு விரோதமா வந்த அம்மோனியர், மோவாபியர், மலை தேசத்தார் அவங்க எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்களே விழுந்து போனார்கள். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வேதனையும் வரவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல இந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படி மனுஷரை அனுப்பி பார்க்கிறாரு. அவன் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி தோத்தானில் இருக்கிறான்னு சொல்லி இவங்க தேடி போறாங்க. இப்ப தேடி போகும்போது 14ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். பாருங்க, ஒரு எலிசாவை பிடிக்கிறதற்கு, ஏன்னா அவன் என்னென்ன யோசித்து சதி வைக்கிறானோ அந்த சதி திட்டத்தை எலிசா அறிந்து கொண்டு தேவ பிள்ளையாகிய இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிவிக்கிறது நிமித்தம் அவருக்கு பயங்கரமான எரிச்சல். இவனை பிடிச்சிட்டோம்னா நம்ம இஸ்ரவேலை மடக்கிடலாம். இன்றைக்கும் அதே போல தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம நேரத்தை அவன் பிடிக்க பார்க்குறான், நம்முடைய மனதுல கோபத்தை விதைக்க பார்க்குறான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் வேதம் சொல்லுகிறது. இதனால் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், வேத புஸ்தகத்தை படிக்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுறவர்கள் கூட இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு செயல்படுவது இல்லை. அதனால பாருங்க, ஆண்டவருக்காக எழுந்து நிற்க முடியல. ஆனா பாருங்க, இன்றைக்கு இந்த எலிசா தீர்க்கதரிசி ஆண்டுடைய பிள்ளையா இருந்தனால இவனை பிடிக்க முடியல. வந்துச்சு, எப்படி வராங்க பாருங்க, யாரெல்லாம் அனுப்புறாரு பாருங்க. குதிரைகள், ரதங்கள், பலத்த இராணுவத்தை அனுப்புறாரு ஒரு தேவ பிள்ளைய பிடிக்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா யாரு எதை செய்ய நமக்கு விரோதமா அனுப்புனா கூட
நம்மை ஒருவராலும் தொட முடியாது பிரியமான தேவ பிள்ளைகளை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் யாரையும் தொட அனுமதிப்பது இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களே நீங்கள் சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? இப்ப பாருங்க, அந்த பலத்த இராணுவம், அந்த ரதம், குதிரைகள் எல்லாம் அந்த பட்டணத்தையே ராத்திரி வேளையில வந்து சூழ்ந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் காலையிலே அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுறாரு. வெளியே புறப்படும் போது இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க அவர் பார்க்கிறார். உடனே வேலைக்காரன், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று கத்துறாரு. யாருக்கு கிட்ட? எலிசா தீர்க்கதரிசி கிட்ட. இன்னைக்கு நாமும் அநேக வேளைகள்ல தேவனுக்காக நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கும் போதும், நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும் போது நாம் பயப்படுகிறோம். ஐயோ அவ்வளவுதானா, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? இந்த வியாதி மூலம் எனக்கு பிரச்சனை தானா? இந்த பண கஷ்டம் மூலம் என்னுடைய வாழ்க்கையில இனி நிம்மதி இல்லையா? இந்த வியாதி மூலம் நான் அவ்வளவுதானா? இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குதே. என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையே, அவ்வளவுதானா? பிள்ளைக்கு திருமணமே நான் ஆகலையே, வயதாகி விட்டதே, அவ்வளவுதானா? குழந்தை செல்வத்துக்காக காத்திருந்தோம், இன்னும் கிடைக்கவில்லையே. டிப்ரெஷன்ல என் பிள்ளைகள் இருக்காங்களே, வாழ்வு இல்லையான்னு சொல்லி கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருக்கா ஸ்ட்ராங்கா நல்லுங்க. எப்படி எலிசா தீர்க்கதரிசி தன்னை கர்த்தருக்குள்ளே அவர் ஸ்ட்ராங் ஆக்கி கர்த்தரோடு கூட இருந்தாரோ, அதை மட்டும்தான் நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அதனால தான் அவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எல்லா தகவல்களையும் சொல்லுகிறார். அதே போல தேவ பிள்ளைகளை நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கும்போது, தேவ பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது, எப்படி அந்த இளையகுமாரன் வந்தபோது தன்னுடைய அப்பாவோடு அவன் மறுபடியும் சேர்ந்து கொண்ட போது அவங்க அப்பா மகன் உறவு சரிப்பட்டது போல, ஒருவேளை நாம் இளையகுமாரனை மாதிரி தூர தேசத்துக்கு தூர இடத்துல போய் தவறு செய்து விட்டு வந்து ஏசப்பாட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒப்புரவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது, அந்த உறவிலே நாம் நிலைத்து நிற்கும் போது, ஆண்டவருக்கு நமக்கு இடையில எந்த ஒரு அசுத்த கிரியைகளும் இருக்கக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கையை வாழும் போது ஒருவரும் உங்களுக்கு விரோதமா வர முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளை ஒன்றும் தொட முடியாது. இங்க என்ன நடந்து பாருங்க. பயப்படுறாரு வேலைக்காரரு. வீட்டை சுற்றி ரதம் நிக்குது, வீட்டை சுற்றி இராணுவம் நிக்குது, வீட்டை சுற்றி குதிரைகள் நிற்கிறது. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? வேலைக்காரன் கத்துறாரு, ஐயோ. எலிசாவை பார்த்து சொல்றாரு, என் ஆண்டவனே என்ன செய்வோம்? உடனடியே அவருக்கு சொல்றாரு 16வது வசனத்துல எலிசா சொல்றாரு, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அவர் சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். உடனே கண்களை திறக்கும்படி அவர் விண்ணப்பம் பண்றாரு. ஆண்டவரே, அவர் பண்ற இவன் பார்க்கும்படி என்னுடைய வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஜெபித்த உடனே திறக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தரும் ஒப்புரவாகும் போது, நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் போது, நம்முடைய வேத புஸ்தகத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தருக்காக செயல்படுவதிலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதிலும் நாம் செயல்படும் போது, எந்த ஒரு காரியத்தானாலும் தேவன் நம்மோடு பேசுவார். யார் நமக்கு விரோதமா வந்தாலும், யார் நமக்கு விரோதமா செயல்பட வேண்டும் என்று நினைத்து நம்மை அழிக்க நினைத்தாலும், நமக்கு விரோதமா பற்பல கிரியைகளை செய்ய நினைத்தாலும், தேவன் நம்மை அவருடைய கையில ஒப்பு கொடுப்பது இல்லை. இல்லை பாருங்க, அவருடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறார். இம்மிடியட்லி உடனே கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தது. இதோ எலிசாவை சுற்றிலும், அதான் முக்கியமா, மிக முக்கியமாக எலிசாவை சுற்றிலும், தேவ பிள்ளைகளை சுற்றிலும், தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் என்ன இருக்குது? அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளை சுத்தி பாருங்க. உலக பிரகாரமா ரதங்களும் அந்த இராணுவமும் குதிரைகளும் வந்து நிற்கலாம். ஆனா அந்த மலை முழுவதும் என்ன இருக்குது? அக்னிமயமான குதிரைகள், ரதங்கள் அந்த மலை முழுவதும் நிறைந்து நிற்கிறது. அவர்கள் அவனிடத்துல வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஏன்னா எலிசாவை சுத்தி அக்னிமயமான குதிரைகள் நின்றுட்டு இருக்காங்க. இதை இப்ப இவன் பார்த்துட்டான் வேலைக்காரன். இப்ப அவர் எல்லாரும் கிட்ட நெருங்கி வர்றாங்க. நான் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம்? இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும். எலிசா ஜெபிக்கிறார். எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் எப்படி பண்றாரு? விரோதமா வர்ற மக்களுக்கு கண்மயக்கம் வரும்படி செய்யும். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி தேவன் செய்தார். அப்பொழுது எலிசா அவளை நோக்கி, இது வழி இல்லை, நீங்க வந்திருக்கிற பட்டணம் இல்லையா, பின்னாடி வாங்கன்னு சொல்லி, நீங்க தேடுற மனுஷன் நான் உங்களிடத்துல காட்டுவேன்னு சொல்லி அவளை நேர சமாரியாவில் கொண்டு போய் விட்டுச்சான்.
அவங்க சமாரியாவில் வந்தபோது இவன் மறுபடி ஜெபிக்கிறான், கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தரலும் சொன்னான். பார்க்கும்படி கண்களை திறக்கும் போது அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா கிட்ட கொண்டு விட்டுட்டாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாருங்க, எப்போதும் விரோதத்தை செய்ய நினைக்கிறவர்கள் சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல எலிசா கொண்டு விட்டு விட்டார். யாரு? எப்பவுமே இவர்களுக்கு விரோதமா செயல்படுகிற அந்த விரோதமான கூட்டம், அந்த எப்பவுமே இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ராஜா பாருங்க, அந்த சீரியா ராஜா, சீரியா அந்த மக்கள் பாருங்க, எப்போதுமே சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் செய்து இஸ்ரவேலை பிடிக்க வேண்டும் என்று இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கண்மயக்கம் உண்டான உடனே அவர்களை சமாரியாவுல கரெக்டா இஸ்ரவேல் ராஜா விட்டு அழைச்சிட்டு வந்துட்டாரு. இப்ப இஸ்ரவேலின் ராஜா சொன்னாரு, தகப்பனே இவளை வெட்டலாமான்னு கேட்கிறாரு. ஏன்னா கையிலேயே வந்துட்டாங்க எதிரிகள், இவங்களை வெட்டிடலாமா? ஆனா அவர் என்ன சொன்னாரு, நீர் வெட்ட வேண்டாம். இன்றைக்கு அநேகம் நினைக்கிறாங்க எதிரி வந்துட்டா எதிரியை தொலைச்சிடணும்னு. ஆனா தேவன் துன்மார்க்கத்தில் மரிப்பது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் சொல்லி 1 தீமோத்தேயு 2:1-2-3-4 இருக்கு. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாருக்கா ஜெபிக்கணும். இந்த உலகத்துல உள்ள 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கா ஜெபிக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். அதாங்க அவருடைய வாஞ்சை. ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாது, ஒருவர் கூட ஆசீர்வாதம் இல்லாம போயிடக்கூடாதுங்க. ஆகவே இந்த நாளிலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ அவனை வெட்ட வேண்டாம். இதோ நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ அப்படின்னு சொன்ன, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமா அவர்களை விரோதிகள் ஏதோ செய்யலாம். ஆனா தேவன் சொல்றாரு, அவங்களுக்கு புசிக்க அப்பம் கொடு, அவங்களுக்கு தண்ணி கொடு, ஆனா காலத்திலே அப்புறம் வரமாட்டாங்க. என்ன இவ்வளவு கேடு செய்திருக்கோம், இவ்வளவு விரோதமா செய்திருக்கோம். ஆனா இவ்வளவு விரோதம் செய்த போதிலும் இவங்க நமக்கு விரோதமா ஒண்ணும் செய்யலையே. என்ன நினைச்சா பாருங்க, சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜா அவரை வெட்டி அந்த ஜனங்களை வெட்டி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு யுத்தம் பண்ணி எப்போதுமே சீரியா தான் இவங்களுக்கு விரோதமாட்டு இருக்காங்க. அப்ப எதிரியே வந்துட்டான், தீத்துடலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எதிரியானவன் யாராவது கையில அகப்பட்டான், அவ்வளவுதான் வச்சு தள்ளிடான்னு சொல்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகி நாம் அப்படி செய்யக்கூடாது. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்புறம் இந்த சீரியாவுக்கு விரோதமாக சீரியா ராஜாக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரவே இல்லையா. ஏன்னா இவரா நல்ல ஆகாரம் கொடுத்து அவங்கள சந்தோஷமா புசித்து குடித்து அனுப்பி விட்டாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரோடு ஒப்புரவாயிருங்க. எலிசா தீர்க்கதரிசி எப்படி கண்களை திறந்து வேலைக்காரன் காட்டி கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் நம்முடைய ராஜாதி ராஜா வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். எதிரியை கண்டு பயப்படாதீங்க. கத்திரத்துல நெருங்குவீங்களா? ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த வேளையிலும் அப்பா அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கல நம்மோடு இருக்கல அதிகம் என்று எலிசா சொன்னது போல பயப்படாதே என்று சொன்னது தலைப்புல நாங்கள் தியானிக்க வச்சிங்க ஆண்டவரை. எங்க பிள்ளைகள் கத்தாவை இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை பயத்தோடு துக்கத்தோடு இருக்கலாம். பயத்தை எடுத்து போடும்படியா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தாவே எப்படி ஆண்டவர் அந்த எலிசா உங்களோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்திருந்தாரோ அதே போல எங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு ஐக்கியம் வைப்பதற்கு உதவி செய்யப்பா. ஒவ்வொரு பேரையும் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற அதிகம் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக எப்படி ஒரு விரோதிகள் வந்தபோது அவர்களை வெட்டாதபடி அவர்களை எப்படி அன்போடு பராமரித்து அனுப்பினாரோ அதனால் தொடர்ந்து அந்த தண்டுகள் இவருக்கு விரோதமா வரவில்லை என்று பார்க்கிறோமே. விரோதிக்கிறவர்களை நேசிக்கிறதற்கு ஒவ்வொரு பேருக்கு இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களே தாழ்த்துகிறோம் அப்பா. துதிக மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற